மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கொடநாடு கொலை வழக்கு என்றைக்கு எடுக்கப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினராக கூட வர முடியாது என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்ப பட்ஜெட் போட்டாங்க இந்த நாள், அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வாசித்தாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. பெண்களுக்கோ, ஏழை எளிய மக்களுக்கோ, விளிம்பு நிலையிலுள்ள மக்களுக்கோ, விவசாயிகளுக்கோ ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு கிடையாது. தமிழக சட்டமன்றத்திற்கு விரைவில் தேர்தல் வரவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் பம்பரமாய் சுழன்று வருகின்றன. ஒரு பக்கம் ஆளும் கட்சி சார்பில் திமுக தலைமையிலான கூட்டணி, மறுபக்கம் எதிர்க்கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணி என்று இருவேறு அணிகளை அமைத்து தேர்தலுக்கு முழுவீச்சில் தயாராகி வருகின்றனர். கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்தவர்கள் தொகுதி பங்கீடு, பரப்புரை பொதுக்கூட்டம் என அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் விளாத்திக்குளம் காய்கறி சந்தை திடலில் தமிழ்நாடு தலை குனியாது என்ற தலைப்பில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன், ஆலங்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் PH மனோஜ் பாண்டியன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் PH மனோஜ் பாண்டியன் பேசுகையில், கொடநாடு வழக்கு எப்போது எடுக்கப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினராக கூட வர முடியாது. எத்தனை ஆதாரங்களை அளித்தாலும், எத்தனை கோணங்களில் நீங்கள் எதை செய்தாலும் சட்டம் உங்களை துரத்தி அடிக்கும் என்று எச்சரித்துள்ளார். கொடநாடு கொலை வழக்கில் நான் இப்போதும் சொல்கின்றேன், மீண்டும் சொல்கின்றேன், கொடநாடு கொலை வழக்கு என்றைக்கு எடுக்கப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினராக கூட வர முடியாது என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், வேலைவாய்ப்பு மற்றும் உற்பத்தி துறையில் அதிக வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் உழைக்கும் பெண்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மாநிலத்தில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் வாசிக்கிறார். அதை கூட எடப்பாடி பழனிசாமி பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன் என்று விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாடு இத்தனை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நம்ம எல்லாம் எந்த வேறுபாடு நீங்க இருக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் இந்த இடத்துல சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கு, கல்வி இருக்கு, எல்லாருக்கும் படிக்க வாய்ப்பு இருக்கு, ஆலயத்துல நுழைஞ்சு சாமி கும்பிட வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் தந்தது திராவிட முன்னேற்ற கழகம், மறந்துவிடக் கூடாது. ஆகவே தமிழகத்திலே அவ்வளவு முன்னேற்றங்களை கொண்டு வந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் வழியிலே இன்னைக்கு நம்முடைய தளபதியார் அவர்களும் அதே ஒரு கொள்கையோடு சிறிதேனும் கொள்கை பிசகின்றி தொடர்ச்சியாக நான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறேன், நான் ஒரு திராவிடன், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லா மக்களின் வாழ்வாதாரமும் பெற வேண்டும், எல்லா மக்களின் வாழ்விலும் வளர்ச்சி பெற வேண்டும், நம் தமிழ் மொழியை காத்திட வேண்டும், தமிழ் மொழியை வளர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கோடு உன்னத கொள்கையோடு நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள். இப்ப பட்ஜெட் போட்டாங்க முந்தா நாள், அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் வாசித்தாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. பெண்களுக்கோ, ஏழை எளிய மக்களுக்கோ, விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கோ, விவசாயிகளுக்கோ ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கு கிடையாது. சரி, தேர்தல் வருதுன்னா செஞ்சிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு ஒரு அழுத்தத்துல இருக்காங்கன்னு நீங்க நினைச்சு பார்க்கணும். ஒண்ணு கூட அறிவிக்கலாங்க. ஒரே ஒரு அறிவிச்சது நம்மளுடைய திட்டத்தை காப்பி அடிச்சாங்க. நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு மாவட்டத்தோறும் பணிபுரியும் பெண்களுக்கு மகளிர் விடுதி அமைக்கிறார். இது வரைக்கும் 19 மாவட்டத்துல அமைச்சிருக்கோம். இப்ப 15 மகளிர் விடுதிகள் வேலை நடந்துட்டு இருக்கு. அதை அவங்க அறிவிச்சாங்க பட்ஜெட்ல, மாவட்டத்தோறும் மகளிர் விடுதி. ஆகவே நம்ம திட்டத்தை தான் அவங்க என்ன பண்றாங்க, காப்பி பண்ணி அறிவிச்சாங்க. இன்னொன்னு அறிவிச்சாரு, நம்முடைய தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மானிய கடனும் வழங்கப்படுகிறது. அதே போல சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் தொழில் தொடங்கணும்னா அதிகபட்சமாக நமக்கு 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கப்படுகிறது சுய உதவி குழுக்களுக்கு. இவ்வாறு பெண்கள் தொழில் முனைவரை உருவாக்கணும்னுட்டு இன்னைக்கு நம்ம அதுல வெற்றியும் கண்டுள்ளோம். பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் வாசிக்கிறாங்க, வேலை வாய்ப்பு, உற்பத்தி துறை அதிக வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மட்டுமல்லாமல் உழைக்கும் பெண்கள் தொழில் முனைவரை உருவாக்கும் மாநிலத்தில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு என்று யார் வாசிக்கிறார்? நிர்மலா சீதாராமன். அது கூட எடப்பாடி பார்க்கலன்னு நினைக்கிறேன்.
அதையும் எடப்பாடி பார்க்கல. ஆகவே ஒன்றிய அரசு இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் இன்னைக்கு மேன்மைப்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டை வளர்ச்சிப்பட்டு அடைய செஞ்சுள்ளது. தமிழ் மொழிக்கு வளர்ச்சியை தந்துள்ளது. தமிழ் மொழி மட்டும் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு இந்த தடவை திருக்குறள் கூட சொல்லலையாம் நிர்மலா சீதாராமன். எப்போதும் பட்ஜெட் வாசிப்ப திருக்குறள், இந்த தடவை திருக்குறள் கூட சொல்ல மறந்து போனாங்க. அவ எங்க போனாலும் திருக்குறள் பேசுவாங்க. ஆனா தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழ் மொழி வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒதுக்கிய தொகை வெறும் 11 கோடி. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காக எங்க பேசுறாங்க? சமஸ்கிருத மொழி ஆலயத்துல கருவறையில மட்டும் பூஜை செய்யப்படுகிறது. அந்த மொழிக்காக 2300 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்கு. ஆனா தமிழ் மொழிக்கு, செம்மொழிக்கு வெறும் 11 கோடி ரூபாய். இவ்வளவு நாளும் 4 வருஷத்தும். ஆகவே அந்த அளவுக்கு நம்மளை ஒடுக்குகிறார்கள். என்ன செஞ்சாலும் சரி, நிச்சயமாக மக்கள் இப்பொழுது தயாராகிவிட்டார்கள். இந்த திட்டத்தினால் பயனடைஞ்சவர்கள், இந்த நல்லாட்சி புரிந்து வரும் தளபதியார் தொடர்ச்சியாக மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைய வேண்டும், மீண்டும் நம்முடைய தளபதியார் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.